ஒரு ஐடியா பேஸ் போக்கஸ்ட் இந்த யந்திர பொறிமுறை. அந்த யந்திர பொறிமுறை இல்லை என்று சொன்னால் என்பிபியும் தளம்பித்தான் போகும். இப்ப இந்த முறை போட்ட 3 கான்ட்ராக்ட்லயும் இவ சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே சைன் பண்ணிருக்க தேவையில்லை. இதுல சைன் பண்ணாமல் நாங்கள் வாங்கின கடனை கட்ட மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? வெளியேற்றத்துக்காக நாங்கள் உற்பத்தி செய்ய போறோம் சொன்ன உடனே அந்த மாடல் உடைஞ்சு என்பிபி ஒன்று வந்து ஏற்றுமதிக்கான இதெல்லாம் செய்யணும். ஏற்றுமதிக்கான சாக்கள் ஏற்கனவே செய்யணுமே சாப்பிடுறே இல்லை. ஆளை அங்க இருந்து இங்க 1.5 மணி அங்கேயே சாப்பிடுறே இல்லை, சாப்பிடே இல்லாது மக்கள்னு சொல்லிக்கொண்டு அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி தெரியும். இவ்வளவு விஷயத்தை நாங்கள் கிண்டி எங்கேயாவது பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. அது உண்மை ஒன்று கூட நாங்கள் உறுதி செய்யறதுக்கு இன்னொரு கிண்ட வேண்டியிருக்கு. மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாட இருப்பது இலங்கையுடைய அரசியல் மட்டுமல்ல, அது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் என்பிபி அல்லது ஜேவிபி உடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு இணைந்து கொள்பவர் ஆசாட்டிக் அமைப்பின் செயலாளர் மற்றும் முன்னாள் ஈரோஸ் ஆய்வாளர் ரவி சுந்தர்லிங்கம். வணக்கம் ரவி. வணக்கம் ஜெயவா. நீங்கள் அண்மையில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள், ஒரு ஆய்வு கட்டுரை, இலங்கையுடைய தேர்தல் முடிவுகள், அது சம்பந்தமான புள்ளி விவரங்கள். அந்த முடிவுகள்ல நீங்கள் 4 விஷயங்கள் முதன்மைப்படுத்தி இருந்தீர்கள். இந்த 4 விஷயங்கள்லையும் ஒரு விஷயம் வச்சுக்கிறீங்க, இது எவ்வளவு தூரம் மக்களால ஜேவிபிக்கு வழங்கப்படுறது, இது அதிகாரங்கள் எவ்வளவு தூரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி ஒருக்கா விரிவா சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன் மொடலை பற்றியும் ஒருக்கா இதுல கதைக்கலாம். பொதுவாக நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையில ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறதுல உண்மை இருக்கு. அந்த இடத்துல இறந்து வந்தா பிறகு அனுராவின் பேரில அல்லது அவருடைய கவர்ச்சியில அல்லது அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஈடுபட்டு நிச்சயமா ஒரு 5% மக்கள் மாறி இருக்கிறார்கள். எந்த அரசியல்ல இருந்து எந்த அரசியலுக்கு மாறணும் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ட்ரெடிஷனல் வலதுசாரி என்று சொல்றார்கள் ஓட் பேங்க் எடுத்தீங்க என்றால் அதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. அவைகள் ஜனாதிபதி தேர்தலில் அப்படியே இருந்திருக்கார்கள். பிறகு பாராளுமன்றத்துல தோத்து இருக்கிறார்கள். ஒரு 5% இழந்து 6% இழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு எடுத்தோம் என்றால் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றில் இந்த நீங்க பொதுவாக புலி எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே அவைகளுக்கு போயிருக்கு. அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் இன்னொரு 5% கூடியது. அதுக்கு வடக்கு. ஆனா கிழக்கில மற்ற மாறி கிழக்கில அதுக்கு அரவாசி காரணமும் குறிப்பாக டிஎம்பிபி விழுக்காடு அவையிலிருந்த முழு பாத்துகளும் அப்படியே இங்கால மாறுபட்டிருக்கு. அதே போல இப்ப அம்பாறை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அம்பாறையில மக்கள் முஸ்லிம் மக்கள் ஜேவிக்கு மாறி போட்டிருக்கார்கள் சிங்கள பாட்டு. ஆனா முஸ்லிம் மக்கள் ட்ரெடிஷனல் பார்ட்டிகளுக்கு போன வாட்டுகள் கூடியிருக்கு. பெரிய மாற்றம் இல்ல. ட்ரிங்கோ பொம்பளையில் அது டிஸ்ட்ரிக்ட் முழுக்களுமே முஸ்லிமாக்கள் சிங்களாக்களுக்கு சிங்கள வாட்ஸாக மாறி இருக்கு. சிங்கள பாட்டியலுக்கு போட்டதாகவும் ஒன்று மற்றது ஜேவிபி போட்டதாகவும் இருக்கு. அவர்கள் கதைக்கிறதுல கேட்க அவர்கள் சொல்ற மாதிரி பெரிய வெள்ளமாக அங்க இங்க போக இல்லை. 2வது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்எல்எபிக்கு போன ஓட்டுகள் முழுக்க ஜேவிபிக்கு கைமாற்றம் செய்திருக்காரு. மஹிந்தாவின் திறமுன பாட்டி இன்றைக்கு 3 பேர் 4 பேரோட அங்க குந்தி கொண்டிருக்காரு. இதுதான் உண்மையாக நடந்திருக்கு. அப்ப ஆற்ற கையில இருந்து யாருக்கு வாக்கு போனது என்றது பெரிய முக்கியமான. ஆனால் ஜேவிபி என்பிபி வளமையான ஒர்க்கிங் கிளாஸ் என்று சொல்ற இடதுசாரி ஓட்டுகள்ல இருந்து இன்னும் ஒரு பகுதியை கூட சேர்த்திருக்கிறார்ன்றதுல மிச்சம் இல்லை. ஆனா இதுகளை வச்சுக்கொண்டு புலிவரங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கன விஷயங்களை சொல்லாமே முடியலாம். சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை தேடி இருக்காரு. அது அமிச்சம் இல்லை. 2வது ஈவன் எங்கட பகுதிகளில் கூட மக்கள் மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். அதுலயும் ஒரு அமிச்சம் இல்லை. ஆனால் இந்த மாற்றம் என்றால் என்ன என்றா இப்ப கேள்வி. அரசாங்கம் பவருக்கு 1 மாதம் கூட இல்ல. அப்ப அவைகளை நாங்கள் இப்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இனிமேல் இல்லை. அப்ப கிரிட்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொன்னால் நாங்கள் 2-3 விஷயங்களை தான் பார்க்கலாம். 1 அச்சங்கள் ஐயங்களை வச்சு. இப்ப ஐயங்கள் என்னென்று வருதுன்னு சொன்னால் ஜேவிபியினுடைய பழைய ஹிஸ்டரி, அதுலயே ஒரு அமிச்சம் இல்லை. 2வது அரசாங்கத்தை சுத்தி இருக்கிற சூழல், எக்கனாமிக்கல் சூழல், அது எவ்வளவு தூரம் அவைகளுக்கு பழுவ கொடுக்கிறதுல எங்களுக்கு தெரிகிறபடியா வர்ற அச்சங்கள். அதாவது எங்களுக்கு தெரியும் அவைகளை நீல் என்ற ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும். அரசாங்கமாக நாங்கள் இருந்தானே யார் இருந்தானே அந்த ஸ்ட்ரெஸ்ல நான் இருப்போம். அந்த எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். அப்ப அது நாங்கள் பாசிட்டிவா பாக்குறோம். ஆனா அது எங்களுக்கு ஐயத்தை தருது. 3வது ஒப்கோர்ஸ் அழிந்தால் என்ற கேள்வியர் பயம் ஒன்று இருக்கு. அதனால ஒரு அச்சம் இருக்கு. இந்த 3 அச்சங்களும் அவர் ஆக்டிவிஸ்டா இருக்கிறாப்புல நிச்சயமாக உந்தல் செய்யும். மொடலை பற்றி விசாரிக்கிறது. சில பேர் மொடலை பற்றி பாதிக்கிற இல்ல. பொதுவாக நாங்கள் பாக்குற எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கதைக்கிறது முழுக்களும் ஒரு மொடல் இல்லாமல் விருப்பு வெறுப்புகளை, தனிப்பட்ட விருப்பங்களை எதிராகவும் சார்பாகவும் கதைக்கிறோம். இதுகள் செய்ய முடியாத விஷயம். நாளைக்கு நீங்கள் ஜேவிபி சில விஷயங்கள் இப்ப என்பிபி பிளவிட தொடங்கினோன்னா அவளை தனிப்பட்ட ரீதியில நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண தொடங்கினோம் என்றால் அது சரியல்ல. இப்ப அவளுக்கும் பிரச்சனை இருக்குது என்றதை ஏற்றுக்கொண்டு அவையால் சிலதுகளை ஏன் முன் சொல்லாம இருக்கணும், ஒத்துக்கொள்ளாம இருக்கணும்
அதுக்கான மாடல் ஏன் வைக்கல என்றதை வச்சுக்கொண்டு எங்கட மாடலை வச்சு காய்ச்சோம்னா நேரக்குண்டா எங்கட நோக்கம் இன்றைக்கு என்பிபி என்றது முன்னணி அது நாங்கள் கையை விட்டுட்டோம், அதாவது ஆயுத போராட்டத்தால நாங்கள் இனி ஒன்றையும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம் என்று கையை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார் என்று தெல்வின் செல்லாவை சொல்லியிருக்கிறார் என்று பிபிசி சொல்லியிருக்கு. ஆனா இதுவரை காலமும் ஒரு பிரகடனமாக நாங்கள் பார்க்க இல்லை. அதாவது ஆக்கப்பூர்வமாக திட்டவட்டமாக அவர்கள் ஏதாவது தங்களோட கருத்துக்களை எப்படி நான் சொல்லணும். இப்ப பிரகடனங்களை மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏன்னு சொன்னா மக்கள் அதிண்ட விளைவுகளைத்தான் அவர்கள் பிறகு எதிர்நோக்குவார்கள். பிரச்சனைன்னு சொல்றது ஒன்றை சொல்லி போட்டு இன்னொன்றை செய்யக்க அல்லது செய்ய முடியாம போனோடனே அதை தாடி சொல்ல தெரியாம இருக்க வர்ற பிரச்சனைகள் இன்னும் பெருசு. அதுகள்லாம் நாங்கள் இப்ப தவிர்த்து கொள்றதுக்கான மாடலை நாங்கள் தேடிக்கொள்ளுவோம். இதுல வச்ச நீங்க இந்த 4 பாயிண்ட்லயும் ஒரு நம்பிக்கை இனம் ஒன்று வெளிப்படுகிறது. அப்ப இந்த வாக்குகளை வச்சு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு முடிவுக்கு வாரீங்கள். பெரும்பாலும் அந்த வாக்குண்ட பேஸ் அடிப்படை மாறையில என்று அதுல ஒரு 10% 5% வாக்காளர்கள் தான் மாறி இருக்கிறோம் என்று. ஆனா உலகம் பூராவும் இதுதானே நிலைமை. பொதுவாக பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற நாடுகள்ல இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் தானே பெரும்பாலும் இந்த மாற்றத்தை தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் மாற்றத்தை பொதுவாக ஏற்றுக்கொள்றீங்களா அல்ல விரும்புறீங்க? அதை என்னென்று பாக்குறது? அது இங்கிலாந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் அவைகளுக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் புரோகிராம்கள்ல பெரிய மாற்றங்கள் வித்தியாசங்கள் இல்லை. இப்போ ஒன்றுல இருந்து ஒன்றுக்கும் மாறுறேன்னு சொன்னா நீங்கள் இதுல வச்சிருக்கிற காசை அங்க எடுத்து போடுறதும் அதுல வச்சிருக்கிற காசை இங்க எடுத்து போடுறதான் தான். இப்ப அவைகள் அங்க இருக்கிற ஸ்விங் ஓட்டுகளுக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்விங் ஓட்டுகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப நாங்கள் அங்க இருக்கிற ஸ்விங் ஓட்டை எங்க இருந்து எங்க போகுதுன்னு கூட கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப இங்க அப்படி நீங்கள் கூர்மையா எப்ப பார்க்க தொடங்குவீங்கன்னு சொன்னால் பொதுவாக வலதுசாரிகளுக்குள்ள இருக்கிற மாற்றங்களை நீங்க கவனமா பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு ஐரோப்பா ஒன்றியத்திலிருந்து விலகணும் என்று சொன்னார்கள் ஓட்டுகள் எங்க போயிட்டுது, அல்லது வெளிநாடு இங்க வர்றத குடியேற்றத்துக்கு எதிரான ஆக்கண்ட ஓட்டுகள் எங்க போயிட்டுது என்று நீங்கள் கூர்மையா பாத்தீங்கன்னா அதுக்கு விஷயம் இருக்கும். ஆனா பொதுப்பட்ட நீங்க சொல்ற ஸ்விங் ஓட்டுகளை பற்றி ஆக்கள் கவனிக்கவே இல்லை, தேவையில்லை. என்று சொன்னால் லேபர் பார்ட்டிக்கும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கும் லிபரல் பார்ட்டிக்கும் அரசியல் பொருளாதாரம் என்ற ரீதியில ஒரு வித வித்தியாசமும் இல்லை. ஆனபடியா இங்கே அது முக்கியம். ஆய்வுண்ட இதுல பேஸ் முக்கியமான அடிப்படை என்று சொன்னால் வலதுசாரி கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் அதே பாணியில தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இடதுசாரிகளுக்கு வாக்களித்தவர்களும் அதே பாணியில தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஜேவிபி தன்னுடைய அந்த இடதுசாரி தளத்தை ஒரு 10% மேல அதிகரிக்கல என்றதுதான் அந்த உண்மை. அதிகரிக்கல. அதே வேளையில என்ன செய்திருக்குன்னு சொன்னால் முக்கியமா செய்த விஷயம் என்று சொன்னால் அந்த இடதுசாரிகள் என்ற ஓட்டை ஊதியம் செய்திருக்கு. அதாவது முதற்தரமாக இடதுசாரிகள் போய் இனிமேல் SLP-க்குள்ளேயோ அல்லது மற்ற பார்ட்டிகளுக்கோ ஒழிக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அது புதிய விஷயம். இப்ப அந்த விதத்துல என்பிபி இனிமேல் அந்த பேஸை கட்டினா பிறகு அந்த பேஸை நிச்சயப்படுத்துறதுக்கான மாடல் வேணும். அந்த மாடலை நீங்கள் தவற விட்டீங்கன்னு சொன்னால் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வந்துவிடும். இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப எங்கட கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த மாடல் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதாவது ஜேபிபி என்றது ஒரு பாப்புலிஸ்ட் அமைப்பா வந்துட்டு என்று சொன்னால் எவ்வளவு காலம் பாவிச்ச தந்திரோகத்தை தான் பாவிச்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் எடுத்த ஓட்டுகளை கை மாறுவது சுலபம். அல்லது அவர் அடிப்படை மாற்றத்தை செய்து காட்டணும். அதாவது மக்கண்ட விருப்புகள் சிலதுகளை நிறைவேற்ற வேணும். அப்ப அதுக்கான பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கொண்டு நீங்கள் வேற விதத்துல பார்க்க வேணும். 2 விதத்துல நீங்கள் ஜேபிபி அரசை காப்பாற்ற போறீங்க. ஒன்று ஏற்கனவே சேகரிச்ச இடதுசாரி மக்கள் அடிப்படை மக்கள். நான் இப்ப புது வார்த்தை பார்க்க தொடங்கி இருக்கேன். தமிழ் மக்களா இருந்தன, முஸ்லிம் மக்களா இருந்தன, சிங்கள மக்களா இருந்தன. அவைகளை நீங்கள் இனி ஒட்டு மொத்தமா கட்டி ஒரு கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய நிலைமைக்கு அவையில நிச்சயமான ஓட் பேங்க் இல்லை. இயங்கியல் கொண்ட இயக்குற மனுஷராக அவருடைய பிரதிபலிப்பாக நீங்க இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கணும். அதுக்கு ஒரு மாடல் வேணும். அந்த அடிப்படை மக்கள் இனிமேல் அங்கே இருந்து தளறி போத்துவதே இல்லை. இது ஒரு குதர்க்கமான கேள்வியாகவும் இருக்கலாம். நான் உங்களோட அபிப்பிராயத்தையும் அறிய விரும்புறேன். என்னென்னா சில தீவிரமான இடதுசாரியம் பேசுறவர்கள் ஜேவிபிக்கும் இடதுசாரித்துவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அதை எங்கள் மத்தியிலையும் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க நீங்கள். அதே சமயம் ஜேவிபியும் நாங்கள் சத்தியம் பண்ணி சொல்றார்கள் நாங்கள் இடதுசாரிகள் அல்ல, அவர்களுக்கு ஒரு தேவையும் இருக்கு. அதுக்காக முதலாளித்துவ அரசுகள் தான் இந்தியாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும்
ஒரு லெஃப்ட் விங் கவர்மெண்ட் ஒன்று உருவாக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதை நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க உங்களோட ஆய்வுல? இதுதான் நாங்கள் பாக்குறோம். எங்களை பொறுத்தவரை நான் முதல்ல எங்களுக்குள்ள கதைக்க போனது ஏவிபி வந்து ஈரோஸ் மாதிரி சிங்கள பற்றி ஒரு மாடல் இந்தியாவின் அனுசரணை இல்லாமல், இலங்கையில் இருக்கிற ராணுவத்தின் அனுசரணங்கள் இல்லாமல், உளவு சாதனங்களை அனுபவங்கள் இல்லாமல் வரையிலாது. இப்ப ஏதாவது டீலர்களுடன் வந்திருக்க முடியும். இதுக்குதான் நான் மாடலை கேட்கிறேன். மாடல் என்னன்னு கேட்டால் இப்படியான கதைகளை நாங்கள் தங்கிட்டோம்னு சொன்னால் அது ஆக்கப்பூர்வம் இல்லை, ஆரோக்கியம் அல்ல. அந்த நேரம் நீங்களும் எல்லாம் எங்களை செய்து பிள்ளையான்னு சொன்னீங்க. புலிகளுக்கு இருந்து மாற்றம் தேடினோம், எல்லாரும் தான் தேடிச்சோம். ஆனால் மாற்றத்துக்கான மாடல் ஒரு தரம் வைக்க இல்லை. அப்ப எல்லாரும் என்ன செய்தோம்? கொஞ்சம் பேர் வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து அடிபட்டார்கள், ராணுவத்தோட சேர்ந்து. சில பேர் அரசாங்கத்தினுடைய உளவு ஸ்தானங்கள்ட கோலக்கருவியல் ஆனார்கள். சில பேர் பிரச்சாரங்களை மட்டும் செய்தார்கள் அரச சார்பாக. ஆனால் நாங்களாக புலிகளை அகற்றுறதுக்கு ஏதாவது செய்தோமான்னு கேட்டால் இல்ல. ஆரோ அகற்றி வச்சதால அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு ஆரோ எல்லாம் வந்து கூறுவார்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் போக்காட்டுறதுக்கு இன்றைக்கு திருப்பவும் இன்னொரு மாற்றம் தேடி அவை எல்லாரையும் ஒதுக்கி போட்டு நாங்கள் ஜேவிபி போய் கேட்கிறோம், வெளியாளுக்கு தான் கேட்கிறோம், நீங்கள் எங்களுக்கு மாற்றம் தாங்கள். தமிழாக்கள் எடுத்துக்கொண்டார், தமிழாக்களை பிரிச்சு கதைச்சால் இப்போதைக்கு. இப்ப இப்படியா நாங்கள் எங்கள்கிட்ட மாடல் இல்லாதபடியால் தான், நாங்கள் ஒரு ஐடியா வச்சு செய்யாதபடியால், மாடல் என்று சொல்லிக்க ஐடியான்னு சொல்லுவேன் சிம்பிளா, அதை செய்யாதபடியால் நாங்கள் அப்ப ஏர்லைன் தங்கி இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இன்றைக்கும் தான் எங்கள்கிட்ட இப்ப உதாரணத்துக்கு இனக்கொலை நடந்ததுல ஒரு விதமான அமிச்சம் இல்லை. ஆனால் அதுக்கான மாடல் என்ன, இதை வச்சு நீங்கள் செய்ய வலிக்கிறீங்கன்னு கேட்டால் குழப்ப நிலைமைதான் இருக்கு. ஒன்றில் நாங்கள் வெஸ்ட பிடிச்சோண்டு போவோம், அல்லது இந்தியா பிடிச்சோண்டு போவோம். ஒரு தடவை பிடிச்சோண்டு நீங்கள் போக இயலாது. அப்ப கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நிலத்துல கூட உண்மையாகவே கஷ்டப்படுற சாரங்கள் குழம்பி போய் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது அரசியல் பார்ட்டியோட போக வேண்டிய நிலைமைக்கு வரணும். இப்ப அவைகள் வந்து ஒரு குரல்ல ஒரு போக்கஸ்ல வேலை செய்த வேலை இன்றைக்கு அரசியல் மயப்படுத்தப்படுது. அந்த அரசியல் மயப்படுத்துறதால அவன் உண்மையான கோரிக்கைகள் குதர்க்கப்படுத்தப்பட்டு குப்பையாக்கப்படுது. அப்ப தொலைஞ்சு போனவர்கள் இல்லையன்றதே உள்ள வேண்டிய நிலைமையை கொண்டு விட்டுருவாரு, அல்லது கொலை செய்யப்படவில்லை என்ற நிலைமையை கொண்டு விட்டுருவாரு. அப்ப மாடல்ன்றது வந்து என்னத்தை சொல்றோம் என்றால் ஒரு ஐடியோ பேஸ்ட் போக்கஸ்ட் அந்த யந்திர பொறிமுறை. அந்த யந்திர பொறிமுறை இல்லை என்று சொன்னால் என்பிபியும் தளம்பித்தான் போகும். இதுல நீங்கள் என்ன மாடலை வைக்கிறீங்க? நீங்கள் சிம்பிளா சொல்றேன், 7 பாயிண்ட் சொல்றேன். நாடுகள், தேசங்கள், மக்கள் கூட்டங்கள் என்று முதலாளித்துவம் என்ற ஒரே ஒரு சித்தாந்த ஐடியாலஜி வழியில் இயக்கப்படுகின்றன. அதாவது சித்தாந்த ரீதியில் உலகம் ஒரு துருவம் ஆகியுள்ளது. ஐடியாலஜிஸ் ஆர் டெட் என்று கனவே சொல்லுறார்கள் திடமாக. ஆனா சொல்றவர்கள் எங்க இருந்து வர்றாருன்னு பாத்தீங்கன்னா கொமாண்ட் எக்கனமியில இருந்து வருகிறார். அப்ப இப்படியா நாங்கள் இருக்கிற இடங்கள்ல அப்ப அவர்கள் இந்த கொமாண்ட் கேபிட்டலிசம் வந்து அவ என்ன மீன் பண்ணினா தங்களோட கொமாண்ட் கேபிட்டலிசத்தை நேர்கொள்றதுக்கு வேற சித்தாந்தங்களும் இன்றைக்கு இல்லைன்னு சொல்லி அதான் அவைகள் சொல்லினா எங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு தரம் இல்ல. இது வந்து ஃப்ரீ மார்க்கெட் தான், உலகத்துல வேற ஒன்றும் அதுக்கு இல்ல எதிராக என்றதை சொல்லினோம். ஃப்ரீ மார்க்கெட்னா கொமாண்ட் எக்கனமி கொமாண்ட் வராதானே இல்ல ஃப்ரீ அதான் சொல்றேன். ஃப்ரீ மார்க்கெட்ன்றதை விட்டு கொமாண்ட் எக்கனமிக்கா நீங்க இருக்கிறீங்க, அது கேபிட்டலிசம்னு சொல்றேன். கொமாண்ட் கேபிட்டலிசம் சொல்றேன். கொமாண்ட் கேபிட்டலிசம் எக்கனமி வேற கேபிட்டலிசம். கொமாண்ட் தலைமைத்துவ முதலாளித்துவம்னு சொல்றேன் நான் தமிழ்ல. அதை கொமாண்ட் கேபிட்டலிசம்னு சொல்றேன். அது என்ன செய்தா உலக மக்களை கூட இன்றைக்கு மூலதனமா மாற்றிடும் தன்மை அடைஞ்சிருக்கு. அதாவது people and nations and also surplus are also surplus. Exchange quantities part of the means of production, like machines part of the surplus capital. இவ்விடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் விளக்கமா இருக்கணும். இப்ப மார்க்சிசம் எடுத்து பார்த்தோம்னா மார்க்சிசம் என்னதை சொல்லுது? மார்க்சிசம் அரசியல் பொருளாதார மாடல். அவன் மாடல்ல மனிதர்கள் அது சரீர அல்லது மூல உழைப்புகளை எப்படி மூலதனம் ஆத்துறது என்று சொல்லி கேபிட்டல் விளங்கப்படுது. டாஸ் கேபிட்டல் அது என்ன பெரிய தீசிஸ். அதுதான் அவருடைய சிம்பிளா சொன்னா இதுதான். இதுக்கு கணக்கு விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா ஒரு வசனம் சொல்றதுல முடியல. இப்ப நான் சொல்றது வந்து இப்ப எக்ஸ்டென்ஷன் கேபிட்டலிசம் என்றது ஒரு காலத்துல நீங்கள் அப்ப சோசியல் கான்ட்ராக்ட் ருசோன்ற தியரட்டிக்கல் பொசிஷனுக்குள்ள உள்ளடக்கிடலாம், அல்லது அதுக்கு மாற்றான தியரிக்குள்ள உள்ளடக்கலாம். அதாவது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்ளடக்கலாம். கடவுள் இருக்கிறா இல்லையான்ற ரெண்டு இதுக்குள்ளேயே நீங்கள் அந்த முழு கண்டிஷனை முழுக்க போட்டுடலாம். இப்ப நடக்குன்னு சொன்னா இப்ப புதுப்பை நடக்குன்னு சொன்னா இவ்வான கணிப்போட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா தொழில்துறை புரட்சி பின்னால ஹியூமானிட்டி என்ற உலக விழாவிய அதாவது யூனிவர்சல் வேல்யூவின் அடிப்படையில இந்த சோசியல் கான்ட்ராக்ட் ஆகியம் எல்லாம் பன்ஸ். இப்ப மார்க்சிசம் ஆகியத்தின் அடிப்படை பாத்தீங்கன்னா மனுஷர் என்னென்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ராக்டை வைக்கணும். அந்த கான்ட்ராக்டுக்கு அரசாங்கம் சரி
அல்லது இடையில வர்ற முதலாளித்துவங்கள் சரி என்னென்ன அந்த கொள்கையத்தை உருவாக்கி கொள்ளுகிறாருன்றதுன்ற விளக்கம் தான் டாஸ் கப்பிலான பெரிய விளக்கம். இப்ப நடக்கண்டா இக்காலத்துல தான் அன்னொன்று காமிக்க இந்த காலத்துல தான் தேசம் என்ற ஐடியாவும் ஐரோப்பில இருந்து வருது. அப்ப இப்ப என்ன நடக்கண்டா மக்கள் கூட்டங்கள் தேசங்கள் காலத்துவத்தால உருவாக்கப்பட்ட நாடுகள் யாவுமே இன்றைக்கு மார்க்கெட் கேபிட்டலா வந்து அவைகளே ஒட்டுமொத்தமாக நாடுகள் கொண்டே அந்த சோசியல் கான்ட்ராக்ட்ல அப்படின்னு. அப்ப இப்ப சோசியல் கான்ட்ராக்ட் இல்ல, இப்ப நேஷன் கான்ட்ராக்ட், நேஷனல் கான்ட்ராக்ட் இல்ல, தேசிய கான்ட்ராக்ட் இல்ல. இது அப்படியே நாடுகள் கொண்டே நீங்க கான்ட்ராக்சுவல் ஒபிலிகேஷன்ல கேபிட்டலிஸ்ட் அமைப்புகளோட விடுறீங்க. அது வந்து நாங்கள் உடனடியாக இப்ப அமெரிக்கா கொண்டு காத்துறோம். ஆனால் அது இந்தியாவின் இருக்கலாம். அப்ப பிரச்சனைன்னு சொன்னால் அது அவர் ரெண்டு பேரும் இல்லை, அது அரசாங்கம் வந்து உங்களுடைய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக உங்களோட இயல்புகள் உங்களோட மூலத்தரங்கள் அது மட்டும் இல்ல உங்களோட கலாச்சார உரிமைகளை அப்படியே கொண்டே ஈடு வைக்கிறார். இது வந்து இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு IMF உலக வங்கிகள் திறந்ததோட ஒரு என்ன சொல்ற ஆன்டி ரெவல்யூஷனரி ஃப்ரண்டா தானே IMF எல்லாம் வருது. ஆனா இது அது அடுத்த காலம். அது வந்து அதுகள் என்ன செய்யுது, அவை கேபிட்டலிசத்தை அந்த காலத்துல ப்ரோமோட் பண்ணினோம் as a only means of world production and network. அவை என்ற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அது இல்ல. அப்ப அதாவது சமூகவியல் என்றதின்ற நோக்கமே முதலாளித்துவம் என்று கொண்டு வர வழிக்கிறேன். அது சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இன்றைக்கு நீங்கள் சொல்ற கொமாண்ட் கேபிட்டலிசமா மாறுது. இல்ல இப்ப கொமாண்ட் கேபிட்டலிசம் என்ன செய்யுதுன்னு சொன்னாலோ மாறுது. அது வந்து இன்னொரு வடிவம் எடுத்திருக்கு, இன்னொரு மேல் வடிவம். இப்ப மேல் வடிவம் எடுக்குது என்னத்தை செய்யுதுன்னு சொன்னால் அது அரசாங்கங்களை மீறி போயிட்டு. அதாவது நீங்க அந்த காலத்துல செய்த யூரோப்பியன் ஸ்டேட் அந்த ஸ்டேட் என்ற சாமான மீறி இன்றைக்கு நாங்கள் இன்னொரு படிக்கட்டு வச்சா அமெரிக்கான அடுத்த கேபிட்டலிஸ்ட் கஷ்டத்தின் என்ன பிரச்சனை சொன்னால் அங்க இருக்கிற மக்களுக்கு அது என்ன கண்ட்ரோல் இல்ல. அவைகள் என்ன செய்யணும், முந்தின மாதிரி செனட் ஹவுஸ் அல்லது பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டனியல் இல்லாமல் அதை மிஞ்சிய கேபிட்டல்ஸை கொண்டுட்டால் அந்த கேபிட்டலை நீங்கள் எப்படியும் பாய்க்கலாம்ன்ற நிலைமை கொண்டு நாடுகளுக்கு மிஞ்சின அதிகாரம் கொண்டவர்களாக அவளை கொண்டார்கள். யார் கொண்டார்கள்? இப்படியான கொமாண்ட் எக்கனமி அல்ல. கொமாண்ட் எக்கனமியா கொமாண்டுகள் எக்கனமின்ற நாடுகள் அல்ல. இன்றைக்கு அந்த நாடுன்ற போர்வையா போத்து வச்சுக்கிறாரு. அது அமெரிக்கா இல்ல. அந்த நாட்டின் அந்த நேஷன் செட்டப்ப உடைச்சு கொண்டு இந்த நிறுவனங்கள் அவ்வளவு தூரம் மெட்ராவை எடுத்தோம்னு சொன்னால் பேஸ்புக் எல்லாம் கிட்டத்தட்ட 15-20 நாடுகள் என்ற குரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்க்க அவைன்ற ஜிடிபி கூட ஐரோப்பிய யூனியனையோ அல்லது ஆஸ்திரேலியாவையோ சேலஞ்ச் பண்ற அளவுக்கு தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இது உடைவு என்று நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து இப்ப எங்கட கேஸ் எடுத்தோம்னால் நாங்கள் வளர்ற நாடுன்னு சொல்றோம். வளர்ற நாடு எந்த வார்த்தை அல்ல, அது பிள்ளையான வார்த்தைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இன்னும் நாளைய கதை மத. அப்ப குடியான அங்க வந்து நாங்கள் என்ன செய்யறோம், குடியான சமுதாயத்துல இருந்தவர்கள் காலத்து நாடுகளா கட்டப்பட்டு அரச அல்லது பிரபுத்துவ வழிநடத்தலால நாங்க கேபிட்டலிஸ்டுக்கு மாறுறோம். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏணி வந்து கற்றல், அறிவும் அல்ல. கற்றல் வந்து அங்க உற்பத்தி சாதனங்கள்ட ஊடகமா தான் பாக்கி ஒரு சாதி மெஷின் மாதிரி. இப்ப நாங்க கற்று போட்டு நாங்கள் ஒரு மெஷின் மாதிரி தான் வந்து இயங்குறோம். ஆக்டிவ் சோசியல் கான்ட்ராக்ட் நாங்க வச்சுக்கிறோம். அப்ப இப்ப பிரச்சனை வந்து இப்ப கொமான் கண்டிச்சு இப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற சாமான் நாங்கள் வீக்கான ஆக்கள் என்ன செய்யறதை நீங்க கேட்கறீங்க. ஆனா பிரச்சனை சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அங்கதான் இடவழியும் உருவாகும். இப்ப எங்கட உலகங்கள் வந்து இப்ப கொமாண்ட் எக்கனமியில கேபிட்டலிசத்துல இருந்து நாங்கள் பரவலாக செய்ய 2 விதமான மக்களை சந்திக்கிறீர்கள். ஒரு மக்கள் முற்றாக கைவிடப்படுகிறார்கள், அவையில நீங்கள் திருத்தி எடுக்க முடியாத மக்கள். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இங்க இருந்து சொல்லிக் கொண்டிருப்போம், இந்த கார்பர் எல்லாம் படிக்கிறாங்க இல்ல, அவங்க குழப்படுகின்றாங்க கொள்றாங்க. ஆனா நாங்கள் மாத்தி ஒரு கேள்வியை கேட்கிறே இல்லை. மேபி அவங்களோட உடம்பு அவங்கள சொல்லுது இது கூடாதுன்னு, எங்களை சிவிலைஸ் பண்ணாம விடுங்க என்று அவங்களோட உடம்பு சொல்லுது நாங்கள் கேட்டு பார்க்கிறே இல்லை. இப்ப நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இடைநடுவில் இருந்து கொண்டு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள் எங்கள வழியாக. அதாவது நாங்கள் முன்னேற்றகரமான மக்கள் எல்லாம் இருக்கே இல்ல, கீழே இருக்கிற கருப்பு நாடுகள் இருந்தும் வேற இல்ல, நாங்கள் இடைநடுவில் ஏணி ஏறினார்கள். அவையில குறை சொல்ற நிலைமைக்கு நாங்கள் எங்களை வச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப ஸ்ரீலங்கா நிலைமைக்கு கானாக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நீங்கள் இப்ப எக்கனமியில பற்றி கதை கேட்க இனவான எக்கனமியில பற்றி கதைக்குவோம். இந்த விஷயத்துல நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். இப்ப இந்த விஷயத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வரோம்னு சொன்னா எங்கட ஸ்தாபனங்களை நாங்கள் பலப்படுத்துவோம். அது எல்லாம் சிங்களம் தமிழ் எல்லா ஸ்தாபனங்களும். இந்த பாயிண்ட் சொன்னா NBP அரசாங்கத்துக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு. இப்ப நாங்கள் வந்து கொமான் கேபிட்டலிசத்துக்கு அடிபட்டு போக வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறோமா, அல்லது நாங்கள் எங்கேயாவது நான் சொல்ற மாதிரி இடவழியை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள புழுக்களாக சேவிக்கலாமா
அந்த புழுக்கள்ல எங்களுக்கு தன்னிறவு காண முடியுமா, அல்லது புழுக்கள் இல்லைன்னு நடிச்சு பெருசை தேடி எப்பவும் நாங்கள் கூலிக்காரரா இருக்க போறோமா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இப்ப நீங்க இப்ப நாங்கள் திருப்பி வருவோம். அப்ப இங்க பேரலா பார்ப்போம். 1970 இதே கோரிக்கைகள் சத்தங்களோட தான் ஜேவிபி சப்போர்ட்டோட பண்டாரநாயக்கா பாதைக்கு வந்தா. அந்த நேரம் என்னும் பெறா வந்து அவையல்ட பார்ட்டியை வந்து அவையல் இணைச்சு கொண்டினோம் என்று சொன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து நடத்தின வேலை நிறுத்தம் வந்து பண்டாரநாயக்கா உறுதி போட்டுது. அப்ப அவ வந்து லெப்டிஸ்ட் கவர்மெண்ட் ஆக்களை தேக்கணும்னு சொல்லி இவரோட டீல் ஒன்று போட்டவன். இவ எலெக்ஷனுக்கு போற டைம்ல ஜனம் எல்லாம் அவங்கால ஓட்ட போட்டு மேலே வேண்ட லெப்டிஸ்ட் போட்டே தேவையில்லை மேல அப்படியான வந்து இப்ப எங்களுடைய ஆக்கள் மேல தான் தமிழ்நாடு போட்ல ஜேவிபி தம்பி இல்லை. சரி, அது மாதிரி இல்லாம லெப்டிஸ்டுக்கு வந்தது அங்க. அது வந்த உடனே அவையல்ட சிச்சுவேஷன் அங்க பெருசா போயிட்டுது. அப்ப என்னும் பெறா வந்து ஏற்கனவே வேர்ல்ட் பேங்கோட இருந்த ஒப்பந்தத்தை திருப்பி பெருப்பிக்க போனது மட்டும் இல்ல, திரும்பி வந்து சொன்னார் என்ன மாதிரி நாங்கள் வயிற்ற கட்டி ஒடுக்கி சீவிக்கிறது தான் சோசியலிசம் சொன்னேன். இப்ப பிரச்சனை இதான் பிரச்சனை. மொடல் இல்லாம நீங்க போயிருக்க திருப்பி வந்து நீங்கள் என்ன எல்லாம் பிதட்ட வேண்டி நீங்கள் சொன்னதே பாவடியா போய் உங்களே நக்கல் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருவீர்கள். அதுக்காக நீங்கள் போத்த பேசாம விட்டு பேசாம ஒதுக்கிறது இல்லை. அப்படியா நிலைமைக்கு ஒரு படிச்ச மனுஷன் என்ன பெற ஒரு ஹிஸ்டரி இருக்கிற மனுஷன் அப்படி ஒரு நிலைமைக்கு போயிருக்க தேவையில்லை. இன்றைக்கு ஜேவிபி எடுப்போம். இப்போ முதலாவது வந்து நான் ஒப்பிட்டு பார்த்தேன். 70களில் சுத்தாடல் இருந்த அரசுகள் கொரியா உட்பட இருந்த நிலைமையும் நாங்கள் இருந்த நிலைமையும் வந்து சில புள்ளி விவரங்கள் இருக்கு. அதனால பேப்பர் ஒன்று வாய்ச்சன். அது அந்த வேர்ல்ட் பேங்க்ல இலங்கை ஆக்கள் 2 பேர் தான் போட்டிருக்காரு அந்த பேப்பர். அதை நான் ஷேர் பண்றேன். அந்த அவையல் வந்து அன்றைக்கு காட்டின புள்ளி விவரங்களுக்கு இன்றைக்கு காட்டின புள்ளி விவரங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரே எங்கட போயிடுச்சு. அவையல் மற்றவைகளை குறிச்சு பெரிய மாற்றங்கள் இருக்கு. கொரியா எங்கேயோ போயிருக்கு. மற்ற சுத்தால இருக்க தாய்லாந்துகள் எல்லாம் எங்கேயோ போயிட்டுகள். நாங்கள் கீழே போயிட்டோம். அப்ப எங்கட நிலைமை வந்து நாங்கள் இப்ப வறுமை கோடு கீழே தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப வேர்ல்ட் பேங்க் முதல் வரைக்கு அவைய ப்ரோக்ராம் வந்த டைம்ல எங்கட வறுமை கோட்டை கீழே உயர்த்தி அதுக்கு மேலே ஆக்களை கொண்டுறேன். அதுல சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு பிறகுதான் தாங்கள் இந்த டீல் போடுறோம்னு சொன்னார்கள். யாருக்கு என்ன பெறாங்க நீங்கள வெற்றியான இட்டிகள் கன பேர் வறுமை கோட்டை தாண்டி விட்டார்கள், நாங்கள் இப்படி போகலாம். அப்ப அவைய ரெக்கமெண்டேஷன் அன்றைக்கு என்னன்னு சொன்னால் சோசியல் வெல்ஃபேரை கட் பண்ணுங்கோ, ஊதியங்களை குறையுங்கோ, கொம்பனி லோ இழக்குங்கோ, வெளியாக்கள் வந்து கொம்பனி போடலாம். இன்றைக்கு அது சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே இந்த முறை போட்ட 3 கான்ட்ராக்ட்லயும் இவ சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே சைன் பண்ணிருக்க தேவையில்லை. இவர் போகக்குள்ளேயே சைன் பண்ணியாச்சு. அது முடிஞ்சது இல்ல அதுக்கு பிறகு இவரை சைன் போட்டிருக்கேன். அதாவது இவரை சொல்லினோம் தாங்கள் வியானா கொண்டு ஓக்கவேன்னு சொன்னார். இங்கிலீஷ் பார்த்தேன். ஏன் ஓக்கவே பண்ணப்படாது? ஆனா பிறகு ரீநெகோசியேட் பண்றோம்னு சொல்றீர்கள். 27ல இருந்து நாங்கள் காசு கட்ட போறோம். உங்களுக்கு அந்த என்ன பிரச்சனை அந்த நேரம் அவ சைன் பண்றாண்டு அவளுக்கு தெரியாது. இவ்வளவு பேர் எனக்கு தங்களுக்கு ஓட் பண்ணுவேன். அதீத வாக்குகள் வரும்போது தங்களுக்கு ஒரு மக்கள் வாக்குறுதி ஒன்று இருக்குது. நீங்கள் துணிவாக நெகோசியேட் பண்ணலாம் என்ற துணிவு அவளுக்கு இல்லை. அரசியல் தன்மை இருக்கே இல்லை. அந்த அரசியல் திட்டம் இதுல சைன் பண்ணாமல் நாங்கள் வாங்கின கடனை கட்ட மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? ஜேவிபி வாங்க முடியாதுன்னு சொல்லலாது. நீங்க என்ன சொல்லிருக்கலாம்னு சொன்னா கானா என்ன இருக்குன்னு சொன்னா தங்களோட கடனை 50% குறைச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு விஷயங்கள் செய்தாவே சரியா. இப்ப நாங்கள் வந்து 56 பில்லியன் கடன், 26 பில்லியன் சைனாவுக்கு ஒரே நிபந்தனை இருக்கிறோம். நாங்கள் 15 பில்லியன் வெஸ்ட் கண்ட்ரி வச்சுக்கின்றதுதான் கத்திக்கோன்றோம். இவ கத்திக்கோன்ற அதை பற்றி தான். ஆனா சைனா கொடுக்கறதுக்கு வட்டியும் அது மீது தான். அங்க ஒன்று ரீஸ்ட்ரக்சர் பண்ணே இல்லை. சைனாவோட இருக்கிற பிரச்சனை பெரிய கதைக்கிறதே இல்லை. ஒரு அவைகள் ஏதோ காய்ச்சட்டை வாங்கி குடிக்கணும்னு சொல்லி இப்ப படம் எடுத்தும் போட்டு கொண்டிருக்கணும். இப்ப வெஸ்ட்டுக்கு கட்டின காசு 15 பில்லியன் நாங்க ஏற்கனவே கட்டியாச்சு. இப்ப வட்டின குட்டியும் கட்டி குட்டியை காட்ட வேண்டிய எங்களை பொறுத்த எந்த கேஸ் எடுங்க. நான் வாங்கின வீடு வந்து மார்கரெட் கேபிட்டல் சொல்லி நான் வாங்கின வீடு. அதாவது நீர் ரெண்ட் கட்டினதுலயே உங்களுடைய மோகேஜ் கட்டி விட்டீர். 75% மோகேஜை கட்டி விட்டீர். ஆனபடியா இந்த வீடு உமாது இருப்பா 25% கட்டி நீர் எடுப்பு மேனேஜ் சொல்லிச்சுது. கடன் எடுத்து வாங்கினா அந்த நேரம் 40,000 எனக்கு மோகேஜ் தரமாட்டாங்க. உழைப்பு பார்த்தேன். அந்த மேனேஜ் கேபிட்டலிஸ்ட் தான் சொல்லுது நீங்கள் கடன் காட்டிட்டீங்க. இங்க நாங்கள் கடன் கட்டி அது இந்த வட்டியும் கட்டி அதுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த கடன் காட்டின முடிஞ்சேன்னு சொல்ல இல்லை. அப்ப இந்த 15 பில்லியன் நான் சொல்றேன் கட்டியாச்சு. இதுதான் அந்த பாயிண்ட். நான் சொல்ற பாயிண்ட். அதே மாதிரிதான் சைனாவோட என்ன பொறுத்தவரை ஆக்கள் வந்து இதை கதைக்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும். ஆனா அவையல் வந்து சாதாரண என்ன மாதிரியான ஆக்கள், அதாவது அரசியல் தம்பில்லாத ஆக்கள். ஏன்னா அவளுக்கு பின்னால் அந்த வேல்யூ இல்லை. ஆனால் ஓரளவுக்கு அறிவு வெண்மை இருக்கிறார்கள் அல்லது வாய் வெண்மை இருக்கிறார்கள். இவைகளை நீங்கள் அரசியல் பலம் கொடுத்தா தான் அவ போய் கதைப்பேன். அந்த பலத்தை கொடுக்கலன்னு சொன்னா நெகோசியனுக்கு போறவர் வந்து அப்படி கதைக்கிறார். இஞ்சாம் பிரச்சனை. அப்ப கதைக்க போயக்க நெகோசியனுக்கு போனாலும் ஒரு தமிழாண்டு தெரியும். அவர் ஒரு பொதுவான ஒரு பியூரோக்ராட். அவரை நீங்கள் கூட்டி கொண்டு போயிருக்க அவர் கட்டிக்காரன்.
ஆனால் அவர் கதைக்கிறதுக்கு துணிவு கொடுக்கிறது அரசியல் தன்மை. அந்த அரசியல் தன்மை கொடுக்க இல்லை. இப்ப நீங்கள் போய் கானாக்கு 50 வீதம் குறைஞ்சு நீங்கள் 50 வீதம் குறைஞ்ச அப்புறம் நாங்க காட்டுறோம். அதுவும் 2 வருஷம் இருக்கு தானே, இருக்குது 2 வருஷம் தானே இருக்குது. ஆனா ஒன்று இப்ப சஸ்பெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த வட்டியை. சைனாவை தவிர சைனாண்ட வட்டி ஏறுறது குறையதை பற்றி ஒருத்தன் கதைக்கிறேன். அதுக்கு நாங்கள் எவ்வளவு கூட்டி சொல்ல போறாங்கன்னு தெரியா. டிஃபால்ட் என்ன டிஃபால்ட் கதை இல்ல தானே அங்க. சோ இப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன். அங்க என்ன நடக்குது எங்களுக்கு ஒரு சொல்லி நம்ம இப்ப இந்த பாயிண்ட் சொன்னா இந்த ஜேபி என்ற இந்த பிரச்சனை எனக்கு என்னென்றால் மக்கள்னு சொல்லிக்கொண்டு அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி தெரியல. இவ்வளவு விஷயத்த நாங்க கிண்டி எங்கேயாவது பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. அது உண்மை ஒன்று கூட நாங்கள் உறுதி செஞ்சதுக்கு இன்னொரு இடத்துல கிண்ட வேண்டியிருக்கு. எங்களுக்கு தெரியாது நாங்கள் கதைக்கிறது உண்மை ஒன்று. இன்றைக்கு மக்கள் அரசாங்கம் இருக்கிற செய்ய வேண்டிய முதலாவது மாடலின் படி செய்ய வேண்டியது அப்படியே அப்பட்டமா சொல்லுவோம் நம்பிக்கையோட அந்த திராணி வேணும் என்றால் சனமும் ஆல்டர்னேட்டிவ் மேட்சை கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஆக்கள்னா 40% புரோதம் குறைஞ்சிட்டு இப்ப கணக்குகள் சொல்றாங்க. இப்ப நாங்கள் இப்ப ரிலையபிலிட்டியல் மாடல்களை பற்றி நாங்கள் கூட கலைக்க வேண்டி வருதுன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் வந்ததுல இருந்து அது சேவையாயும் வளர்ந்துருக்கு. அதுல ஒரு அமிச்சம் இல்லை. நாடு ஒரு படி மேலதான் போயிருக்கு அரசியல் ரீதியா நிச்சயமா போயிருக்கு. இல்லாட்ட நான் இப்படி இருந்து கதைக்கிறார். இப்படியான கதையெல்லாம் நீங்க கொஞ்சம் நாளைக்கு சொல்லுவீங்க சும்மா தலையில சும்மா தரம் கூடிட்டு மக்கள்ல. அதாவது மக்களோட தரத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மக்கள் மொக்கர் அல்ல. இதான் அந்த மாடலுக்கு நான் வந்தா இப்ப உங்களோட மாடலை நான் சிம்பிளிஃபை பண்றேன். அது இவ்வளவு தூரம் சரியான தெரியல. ஒரு கொமாண்ட் கேபிட்டலிசத்தை நோக்கி அதை அக்செப்ட் பண்ணி ஜேவிபி இயங்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, அதுல இருந்து விலகி போறதுக்கு உள் விஷயங்களை பார்க்கணும். அதுல இருந்து விலகுறதுக்கான வழிகளை நாங்கள் ஒன்றில் பிரிக்கு கதை விட போனோம். பிரிக்குன்னு சொல்லிக்க எனக்கு கல்லு தான் தெரியுது. கல்லு கதை விடணும், புல்லு கதை விடணும், எல்லாத்துக்கும் எந்த விட போகணும் சரியோ. இப்படியான இடங்கள்ல தேடி நாங்கள் புழுக்களாக ஏற்கனவே செய்ததான் செய்ய சொல்றோம். அவங்கள தான் செய்த சிவி ஆலமுகள் இது வரைக்கும் 25 ஃப்ரோன் தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ செய்யுங்க. சந்தோஷம். ஏன் எங்கட மக்களுக்கு அந்த கேடயங்கள் வேணும். கொமாண்ட் எக்கனமிக்கு போனோம்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்களோட பிரச்சாரங்கள் எடுங்க. இவ்வளவு ஆலம் நாங்க சொன்னோம் விக்னேஸ்வரன் அவர் எடுத்தீங்கன்னா அவர் இது வாங்கி கொடுத்தாரு, இந்த லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாருன்னா அந்த ஓடி ஒழிச்சு தெரியுது. சரி. ஆனா அதே வேளையில நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் நார்த் ஈஸ்ட்ல உல்லாச பயணத்துறையை நீங்கள் உயர்த்த போறீங்கன்னு சொன்னா பியர் குடிக்காதவன் அங்க எங்க போறான்? நீங்கள் பியரை கூட்டவன் தானே. அங்க பியரை நீங்க வித்தீங்கன்னா நான் பக்கத்துல இருக்கிற போய் வாங்க மாட்டேனா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப லெஜிட்டிமேட்டா செய்தா ஓகே, கள்ளமே செய்தான் கூடான்னு சொல்றீங்களா? அப்ப இங்க பிரின்சிபிளுக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற பிரச்சனையை தான் நீங்க கதைக்கிறீங்க ஒழிய விளைவுகளை பற்றி கதைக்க இல்லை. விளைவுகள் ஒன்றுதான். அப்ப இதுகளை பற்றி நாங்கள் சீரியஸா கதைக்கிறோம்னா மாடல் வேணும். 30% காசு அந்நிய செலவழியில வர்றது நீங்க கடனை கட்டணும். அதை விட 65% உள்நாட்டு காசை அவையால் ஏதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு பாதிக்க வேண்டிய நிலைமைக்கு நிற்பதுக்கும் உள்ளாடு வர்ற அமெரிக்கன் KPMG சொல்லுது. இப்ப என்ன நாங்க சொல்றோம்னு சொன்னால் மனுஷருக்கு சாப்பிடறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இதாவது உங்களோட கண்ட்ரிய ஃபங்க்ஷன் பண்றது கூட JVP வந்தேன்னா கடவுள் வந்தேன்னா ரன் பண்ணிடலாம். கண்ட்ரி காசு இல்லை. அப்ப நீங்க கட் பண்றதுதான் ஒரு வழி. இப்ப ஏற்கனவே எங்கட உண்மையான ஸ்பெண்டிங் பவர் 30%க்கு 35% குறைஞ்சிட்டு தான். அதாவது ரியல் டேர்ம்ல என்ன உங்களுக்கு தெரியும், 200 ரூபாய் இருந்த டாலர் இன்றைக்கு 400 ரூபாய் போயிட்டு. உங்களோட டிவாலுவேஷன் ஆஃப் த கரன்சி டிஃபேக்டோ டிவாலுவேஷன். நான் சொல்றது டிவாலுவேஷன் அல்ல, ஒபிஷியல் டிவாலுவேஷன் அல்ல, டிஃபேக்டோ டிவாலுவேஷன். ரியல் டிவாலுவேஷன் பயங்கரம். அப்ப ஜனங்களுக்கு அதை விட இன்விசிபிள் இன்க்ரீஸ் தான் அந்த பெரிய பிரச்சனை. இன்விசிபிள் டாக்ஸ், அதாவது வெரிவலுடைய உயர்த்துறது, மின்சார. உங்களுக்கு தெரியுமா லாஸ்ட் இயர் மட்டும் 1.5 மில்லியன் பீப்புள் எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணியாச்சு. 1.5 மில்லியன் இலங்கையில, பிகாஸ் தே காம் பே. அப்ப இதுகள் நாங்கள் கதைக்கிறே இல்லை. அவையோட பேர் லாம்புக்கு போயாச்சு. அப்ப எங்கட கொள்வனவுகள், அதாவது சுகாதார கொள்வனவுகள் என்று நான் சொல்றது, ஆரோக்கிய கொள்வனவுகள் எல்லா விதத்திலும் குறையுது. வெறும் புரோதனம் மட்டும் இல்ல. நாங்கள் ஓகே யாழ்ப்பாண பக்கத்துல அவைகளுக்கு புரோதனம் குறைஞ்சிருக்கு. அவைகளுக்கு இப்ப அந்த சின்ன சின்ன பேக்ல காட்டி அந்த சொதியம் எங்கேயும் சாப்பிட்டு இருக்குன்னா அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னொரு 30 வருஷத்துல எங்கட பிள்ளைகளுக்கு மண்டை அறிவு இருக்குமா? அதுல என்னென்னு படிக்கும்ன்றது எனக்கு புலங்க இல்லை. அப்ப எங்கட பிரச்சனை நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சர்வைவல் மோட். அதுக்கு நீங்கள் மீனவர் மீன் பிடிக்க வேணும். இருக்கிற நிலங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கப்பட வேணும் பொருளாதார உற்பத்திக்காக. அதாவது வனவிலங்குகளையும் காப்பாற்றி கொள்ற அரசு துருப்புகள் பிடிச்சு வச்சுக்கிற லேண்ட நீங்க கொடுத்து குடிச்சீங்கன்றாலே உற்பத்தி குறைஞ்ச வீதம் 10% கூடன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறார்கள் காணியில வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யா இருக்கிற விஷயங்கள் இன்னும் பயங்கரம். வெளியில இருக்கிறார்கள் காணியில வாங்கி
அதை விட மலைநாட்டுல தேயிலை உற்பத்தி மயிர் உற்பத்தி என்று மண்ணாங்கட்டி என்று போட்டு இப்ப அரசு திணைக்களமாக்கி அந்த திணைக்களம் வந்து இப்ப எத்தனை எஸ்டேட்டை விட்டுட்டு 56 எஸ்டேட்ல இப்ப 23 எஸ்டேட் தான் பராமரிக்கப்படுது. மிச்சம் தனியார் கையில கொடுத்து நீங்கள் நாங்கள் போய் வாங்கலாம். 2000 ஏக்கர் 1000 ஏக்கர் வாங்கலாம். வாங்கி ஒரு தூரம் அதை பராமரிக்கல, எங்களால் பராமரிக்க இல்லாத. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அறுவடை செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வரோம். சில பேர் தோட்டம் செய்ய தொடங்கி. அப்ப இதை நாங்கள் என்னென்று மாத்துறது என்ற கேள்வியை நாங்கள் மாத்தோம். அப்ப நாங்கள் முதல்ல இருந்து இப்ப நாங்கள் முதலிங்க நாங்கள் இப்ப சீரியஸா சிந்திக்கணும். 10 வருஷத்துல நாங்கள் இங்க இருக்க போறோம். 5 வருஷத்துல என்ன இருக்க பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். எங்கட மக்கள் அப்ப நான் இப்ப சொன்னேன் தானே, மீன்பிடி என்றது வடக்கு கிழக்குல நடக்கிற விஷயம். சிங்களவர் கூட இங்க வந்து மீன் பிடிக்கிறது சேன காலத்துல இருந்து எங்கட மீன் அங்க தேவை, அது முதலாவது. அதே வேளையில தோட்டங்கள்ல மலையா மக்கள் சரி எங்கட இடங்கள்ல சரி செய்யற தோட்ட காணிகள் தேவை. அது சிங்களவர் வந்து செய்தானே யார் செய்தானே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த தோட்டங்கள். ஆனா வனவிலங்குகளும் தேவை. அப்ப இந்த விதிகளை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் இப்ப ஒரு ப்ரோக்ராம் செய்யணும். இதுகளுக்கு காசு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா தேவையில்லை. இப்ப நீங்க கேட்கறது வந்து ஆல்மோஸ்ட் லைக் மக்கள் இன்ஸ்பயர் பண்ணப்படுற சிரமதானத்தால உற்பத்தியை பெருக்கிறதும் அவைய போசாக்கணும் அவைகளுக்கே பேரடைஸ் பண்ணி பொருளை வைக்காம இருக்கிறதும். இந்த வெளியேற்றுறது, அதாவது வெளியேற்றத்துக்காக நாங்கள் உற்பத்தி செய்ய போறோம்னு சொன்ன உடனே அந்த மாடல் உடைஞ்சிடும். இஞ்சாம் பிரச்சனை. இப்ப என்ன செய்ய போறோம் என்றால், அப்ப இந்த என்பிபி ஒன்று வந்து ஏற்றுமதிக்கான இதெல்லாம் செய்யணும். ஏற்றுமதிக்கான சாக்கள் ஏற்கனவே செய்யணுமே சாப்பிடுறே இல்லை. ஒரு ஆளை அங்க இருந்து இங்க 1.5 மணி அங்கேயே சாப்பிடுறே இல்லை, சாப்பிடே இல்லாது, கட்டாது. இங்க நீங்கள் ஒரு ரூபா கிலோகிராம கொண்டு 26 பவுனுக்கு விற்கிறீங்க, அங்கே அவனுக்கு என்னடி 26 பவுன் கட்டும். மீன்கள்ன்றது புரோதம்ன்றது இப்ப அடிப்படையில பிரச்சனை வந்துடுது. இப்ப நாங்கள் இப்ப யாராவது காசு கொடுத்து அங்க பள்ளிக்கூடங்களுக்கு சாப்பாடு போடினோம், ஒரு முட்டை அதோட போகுது தீனி போசாக்குண வேண்டும் செய்கிறார்கள். ஆனால் அதுக்கு காசும் வேணும். காசுன்றது வந்து சும்மா வர போற இல்லை. அப்ப நாங்கள் எங்களை பார்க்க வேண்டிய எல்லாமே வந்தாய். இதுதான் நான் உண்மையா சொல்லுவேன். அதுக்கான மாடலை தான் இப்ப நான் அப்படி சொல்லுவோம். பெரிய சுயரம் எல்லாம் ஒரு தன்னிறைவை நோக்கி செல்லுவோம். எங்களை நாங்களே பார்த்துக் கொள்றது, வெளியாட்ட கதையில குறைச்சு வெளியேற்ற பிறகு தேவைகளை வச்சு நாங்கள் படிக்காமல் எங்கட தேவைகளுக்கு படிச்சு எங்கட மக்களுக்கு பற்றியே கதைச்சு அங்க இருக்கிறார்களை பற்றி கதைச்சு இங்க இருக்கிறார்களை பற்றி அல்ல, அங்க இருக்கிறாங்களா அவைதான் அதை அனுபவிக்கிறதும் போறதும். எனவே திரும்பியும் போயினும் அவைகளை பற்றி கதைச்சு நாங்கள் கதைப்போம். இதுதான் என்ன பொறுத்த இருக்கிற மாடலை பற்றி கதை. இது ஜேவிபி செய்யவில்லை, இது வேற காலமும் தரவில்லை. அந்த ஆசைகள் இருக்கு, அதுல 130 பக்கத்துல அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கார்கள். ஆனால் அதை செய்யறதுக்கான ஒரு மாடலும் இன்னும் வைக்கல. நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நினைக்கிறேன் இது சம்பந்தமான உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு ஆழமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு கலந்துரையாடலில் மீண்டும் சந்திக்கும்.